கடைக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்தோம். ரோஜா தான் இருந்தது. வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வர்றது எல்லாமே ஃபெஸ்டிவல்ஸாக வருதுல்ல, அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சது. கொஞ்சம் ப்ரெட் அந்த பன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவோம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் காய வச்சு எடுத்து வைப்பேன் பூவை. நெக்ஸ்ட்டு காஃபி தான் போட்டேன். ஒரு சின்னதாக அவங்க கூட ஒன்று ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நம்ம வந்து இந்த அனாதை ஆசிரமத்துலலாம் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, குட்டி குட்டி குழந்தைங்க. அங்கே போயிட்டு இந்த கேக் கட்டிங் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி பிரியாணி போடுவாங்க. நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணி அந்த இடத்துல வந்து குழந்தைங்க கிட்ட போயிட்டு அந்த பிரியாணி போடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யோசிக்க சொல்ல. எனக்கு ஒரு சின்னதாக தோணுச்சு, அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா யார் தெரியாது, அதுங்க எப்போ பிறந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த வருத்தத்தோடு தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அந்த அந்த எதுவுமே தெரியாமல் அந்த பிஞ்சு குழந்தைங்க இருக்கும். நம்ம போய் அங்கே பர்த்டே கொண்டாட வச்சா நமக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லையேன்னு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீலிங் உள்ளே வராதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும் தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த பிரியாணி தான் அவங்க சாப்பிட்ணுன்ற நிறைய பிள்ளைங்களுக்கு பிரியாணி பிடிக்காது, நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அதுமாதிரி நம்ம போடுற பிரியாணி தான் அவங்க சாப்பிட்ணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை விட அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் தேவைப்படுது, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது சின்னதாக எனக்கு தோணின விஷயந்தான். அது இல்லாமல் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு இதில், அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். தயவு செஞ்சு அங்கே போய் நீங்கள் கேக் கட்டிங்லாம் பண்ணாதீங்க. அந்த குழந்தைங்க மனசில் கண்டிப்பாக தோணும்.